வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி எக்ஸாம்பிள் 5.14 பார்ப்போம். ஃபைன் தி 7 numbers a1 a2 up to a7 so that the sequence 4, a1, a2 up to a7 last term ஏழுன்னு கொடுத்துருக்காங்க is in arithmetic progression so that the sequence 1 12 g1 g2 g3 g4 last term வந்து 3/8 is in gpன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு 4, a1, a2 அப் டு a7 லாஸ்ட் டைம் 7 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஏபியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோ? டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம் ஈக்குவல் டு 9. ஓகே, நம்மளுக்கு டோட்டல் நம்பர் டேர்ம் ஃபஸ்ட் டேர்ம் என்ன? a ஈக்குவல் டு 4. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? t9 ஈக்குவல் டு 4a ப்ளஸ், அதாவது 4 ப்ளஸ் n-1. நம்மளுக்கு மொத்தம் 9 டேர்ம், n-1 8 d 8d ஈக்குவல் டு நம்மளுக்கு நைன்த் டேர்ம் வந்து 7. ஸோ d ஈக்குவல் டு இந்த 7 - 4 3ன்னு வரும். 3 டிவைடட் பை இந்த 8, 3 டிவைட் பை 8ன்னு வரும் இந்த டேர்ம். சரி, இதுதான் நம்மளுக்கு டிஏ. ஓகே, டி தெரிஞ்சிச்சு. ஸோ a1 a2 அப் டு a7. நம்மளுக்கு a1ன்றது ரெண்டாவது டேர்ம். அப்போ a ப்ளஸ் டின்னு வந்தாலே உங்களுக்கு a1 வந்துடும். a4 ப்ளஸ் டின்றது நம்ம கண்டுபிடிச்சது 3/8. ஓகே, இது ஒரு ஃப்ராக்ஷன் தான். அதை நம்ம வந்து அது ஒரு ஃப்ராக்ஷனால் 3/8 அப்படியே கொண்டு வந்துட்டோம். 4 3/8, இது அடுத்து இன்ட்டு 2 வரும். 4 6/8, டி வந்து 6/8ன்னு வந்துடும். அடுத்து வந்து 3 ஆல் இல்லைன்னா 9/8ன்னு வந்துடும். 9/8னா 1/8 எக்ஸ்ட்ரா. 1/8 3னா 9/8. 9/8 டிவைட் பை 8ன்றப்போ நம்மளுக்கு 1/8 எக்ஸ்ட்ரா வரும். சரியா, அதனால் இது 5 1/8ன்னு வந்துடும். இதே மாதிரி தான் அடுத்து 5 4/8ன்னு வரும். நம்மளுக்கு அடுத்து வந்து 5 7/8ன்னு வரும். 7க்கு அப்புறம் திருப்பி ஒரு நம்மளுக்கு என்ன, திருப்பி ஒரு 8 வரனால 6 2/8ன்னு வரும். லாஸ்ட் டைம் 6 5/8ன்னு வரும். ஓகே, இது எப்படின்னா நம்ம 7னா என்ன டைம் வரும்? a ப்ளஸ் இங்கே 7னா ஆக்சுவலி இங்கே 7ன்றது ஆக்சுவலில் 8 டேர்மு. a ப்ளஸ் 7dன்னு வரும். 7d 3 ப்ளஸ் a ஃபஸ்ட்டு டேர்ம் 4 ப்ளஸ் 7 இன்ட்டு 3/8ன்னு வரும். ஓகே, 7 இன்ட்டு 4 21. 7 இன்ட்டு 3 வந்து 21 டிவைடட் பை 8ன்னு வரும். அந்த 21 டிவைடட் பை 8 வந்து 21 டிவைடட் பை 8னா என்ன வரும்? 21 டிவைடட் பை 8ன்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு 2 டைம்ஸ் வரும். 2 5/8ன்னு வரும். ஓகே, இந்த 2 5/8 தான் நம்ம வந்து 4 ப்ளஸ் 2 5/8 வந்து 6 5/8ன்னு நீங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இதே மாதிரி தான் சிமிலர்லி 12 g1 g2 g3 g4 லாஸ்ட் டேர்ம் 3/8ன்னு இருக்குது. ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோ? 6. ஓகே, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 6. ஓகே, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நம்மளுக்கு 6ன்னு வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன? ஏ வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 12. இது ஜென்ரல் டேர்மு t6னா என்ன? இந்த 3/8 தான் t6 சிக்ஸ்த்து டேர்மு. t6 ஈக்குவல் டு a இன்ட்டு r பவர் n-1. n-1 6 - 1 5a ஈக்குவல் டு 3/8. நம்ம a தெரியும், a 12 போட்டிங்கன்னா r பவர் 5 ஈக்குவல் டு 1/12 ஒரு வாட்டி கேன்சல் பண்ணிங்கன்னா 4 வந்துடும். 4 3 1 டைமு, இது 4 டைம்ஸு. அப்போ 4 இன்ட்டு 8 r பவர் 5 ஈக்குவல் டு 4 இன்ட்டு 8 ஈக்குவல் டு 32ன்னு வரும். ஓகே, 32னா r என்ன இருக்கும்?
1/2ன்னு வரும். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் G1 G2 G3 G4 B. இப்போ A நம்மளுக்கு தெரியும், R தெரியும். இந்த G1ன்றது நம்மளுக்கு செகண்ட் டேர்ம் தான். A இன்ட்டு ஆறு, ஏஆர்னா 12 இன்ட்டு 1/2, அப்போ 6 கமா திருப்பி 12 இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னு வரும் 1/4, அப்போ 3. இதே மாதிரி 1/2ன்னு வரும் கமா 3/4ன்னு வரும். இதுதான் இந்த ஆன்சர். இந்த G1 G2 G3 G4 டேர்ம் வந்து இது, A1லேருந்து A7 டேர்ம் வந்து இது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.